அவன் பேரு இந்திரகுமார். அதை தவிர எனக்கு வேற எந்த விவரமும் தெரியாது இன்ஸ்பெக்டர். அக்ரகாரத்தில் இருக்க இடம் கொடுத்துருக்கீங்க, வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடும் போட்டிருக்கீங்க, இவ்வளோலாம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அவனை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் சாஸ்திரி? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான். அது தெரியாது. மந்திர சொல்ற வாயால பொய் சொல்ல தெரியாது. தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். இவருக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இவரை நீங்க விட்டுருங்க. கொலை பண்ண சங்கர் ஆல்ரெடி கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டான். சங்கரா? சாஸ்திரிகளே, கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, இவ்வளவு நேரம் பேசினது, இதெல்லாம் இனிமேல் வேலைக்காகாது. ஏன் சொல்றேன்னா, இந்த கேஸ் வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. சாஸ்திரிகளே, நீங்க நீ கிளம்பலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்களை கூப்பிடுறேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐயா, இது எங்க வண்டி தான். நீங்க வந்து உட்காருங்க, நான் வீட்டில் டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம். இவ்வளவு நாளா கோவில் படியை ஏறிக்கிட்டு இருந்த என்ன இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் படியை ஏறுற மாதிரி பண்ணிட்டீங்களே. இதானா எனக்கு நம்பிக்கைக்கு கொடுத்த பரிசு? நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி இல்லைங்க ஐயா. அது அவனை பத்தி பேசாதீங்க ஐயா. ஐயாவுக்கு தடுமாறுதுங்களே. என்னைக்கு இல்ல, நான் தான் என்னைக்கோ தடுமாறிட்டேன்ல. ஏ ஜானகி, இவர்தான் உன்னோட வருங்கால கணவரா? சாஸ்திரி ஐயா இருக்காரா? ஐயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போதும். உன் பேச்சை நம்பி நான் மோசம் போனது போதும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. போதும். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அவன் தப்பு செஞ்சிருக்கான். சரி தப்புன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? நீதிபதியா? வாழ மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒரு மனுஷன் இப்படி வெட்டி போட்டுட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு மனுஷத்தன்மையே இல்லையா? நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? உன்னோட குலம் கோத்திரம் ஒண்ணுமே கேட்காம உன்னை மனசார வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. ஆனா நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டியா? சம்பிரதாயம் நிறைஞ்ச இந்த வீட்டுல ஒன்ன மாதிரி ஒரு கொலைகாரனுக்கு சாப்பாடு போட்டனே, அந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது? எப்படியா தீர்க்கிறது? ஐயோ கடவுளே, இந்த பாவிகளை எங்கேயாவது துரத்து விடு. நீ
நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு எங்க மனசுல எல்லாம் என்னென்னமோ ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. எங்க குடும்பத்துக்கே இவர் ஒருத்தர் தான் ஆதாரம். அவரை எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுடாதப்பா. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கொலகார கிட்ட குடும்ப விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க. இவனுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பானா? குடும்பமா குடும்பம்? உன் குடும்பம் என்னதுயா? யோ பிரேக் பிரேக் போடியா வாய்க்கு. என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. நீங்க சும்மா இருங்க. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ பெருசா குடும்பம் குடும்பம்னு. எங்க பெரிய குடும்பம்? என்னமோ உங்களுக்கு தான் பெருசா குடும்பம் இருக்கிற மாதிரி. ஏன் இவருக்கெல்லாம் குடும்பமே இல்லையா? போச்சு போச்சுன்னு அடிச்சுக்கிறீங்களே. என்னங்க போச்சு உங்களுக்கு? என்னத்த தொலைச்சிட்டீங்க நீங்க? இவர் தாங்க தொலைச்சிட்டு நிக்கிறாரு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. வாயிலி வயிற்றுலி அடிச்சுக்காம எப்படி கல்லு மாதிரி கம்பீரமா நிக்கிறாரு பாருங்க. இவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க. எங்க ஐயாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்க ஐயா ஒருத்தரை நம்பி எத்தனை குடும்பம் வாழ்ந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணி நான் கிளம்புறேன் அண்ணி. இருப்பா, டிஃபன் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் அண்ணி, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் அங்கேயே வெளில சாப்பிட்டுக்கிறேன். நான் தான் டிஃபன் செஞ்சுட்டேன்னு சொல்றேன்ல. இந்தப்பா ஆக்காட்டு. இந்தா. ஏன் எதுக்காக இவ்ளோ அவசரம்? ஃபாரின்ல இருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் தான் போய் ஃபைல்லாம் ரெடி பண்ணனும். உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? உன் அண்ணன் என்னடானா 1000 பேருக்கு வேலை கொடுக்கறாரு. நீ போய் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யணுமா என்ன? நம்ம வேலையே செஞ்சா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்க அண்ணி. நீங்க இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து நீங்க என்ன ஒரு சின்ன வேலையா செய்ய விட்டுருப்பீங்களா? நான் விக்கணும்னா நீங்க தண்ணி குடிப்பீங்க. எனக்கு வலி எடுத்தா உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும். எனக்கு மட்டும் ஜுரம் வந்துருச்சுன்னா ஊர்ல இருக்கிற எல்லா கோவில்லையும் வேண்டிப்பீங்க. உட்காந்து சோறு ஊட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டீங்க. நான் என்ன குழந்தையா அண்ணி? நீ எவ்வளவு வளர்ந்தாலும் நீ எங்களுக்கு குழந்தைதான். உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல. எனக்கு மட்டும் யார் இருக்காங்க அண்ணி? அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாம் நீங்களும் வரணும் தானே? அம்மா, ஐயா வீட்ல இல்லீங்களா? அம்மா இல்லையே, அவர் பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. என்னாச்சு? அம்மா, நேத்து ராத்திரில இருந்து எங்க வீட்டுக்கார் வீட்டுக்கே வரலம்மா. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் காணாம போயிருக்காரு தம்பி. ராத்திரி அவரை போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க தம்பி. அவர் இப்ப வரைக்கும் திரும்பி வரல. நான் காலையில போய் கேட்டா அவரை ராத்திரியே அனுப்பிட்டோன்னு சொல்றாங்க தம்பி. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்கம்மா. நீ போயிட்டு வா கிரிஜா. உன் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாது. அவர் வந்துருவாரு. நீங்க சொன்னா சரிங்கம்மா. அண்ணி நீங்களும்மா? இது ராயப்பர் வீடு. இங்க இல்லங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல.
டேய் கிறுக்கு பயல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆ? நீ கேட்ட விலைக்கு மீன் குடுக்கலனா அவங்கள போட்டு அடிச்சிட்டு கடைசியில அவங்க தான் உன்ன வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஓடி வந்து இங்க படுத்துக்கிட்டியா? ஏய், தினமும் 3 வேளை சோத்துல உப்பு போட்டு திங்கிற உனக்கே இவ்வளவு இருக்குனா 24 மணி நேரமும் உப்பு காத்த சுவாசிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்டா? ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல எங்க ஆளு வெளியே வரலன்னு வச்சுக்கோ உன்ன. குடுறாத இன்ஸ்பெக்டர், நான் தான் ஹரிஷ். அவங்கள விட்டுருங்க, அப்புறம் பேசுறேன். ஏய், நம்பி வந்தவங்களுக்கு தான் நான் நடராஜன். திரும்பி நின்னீங்கன்னா தெரியும்ல, யமராஜன் யமராஜன் யமராஜன். இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஹரி, ஹரி, என்னடா இது ரத்தம்? ஐயா, ஐயா தான் வந்து அடிச்சிட்டாரு. ராயப்பா. டேய், யாரா ராயப்பா? யாரா ராயப்பா? எவன்டா அவன் ராயப்பா? சார் சார், சார் வேணாம் சார், வேணாம். அவர் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு நெருப்பு மாதிரி சார், ரொம்ப ஏய். பவர்ஃபுல்லானவர் சார். நான் கண்ணால பார்த்தாலே அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான். சாம்பல் ஆவறதுக்கு நீங்க என்ன நெருப்பா, இல்ல அவர் என்ன ஊதுபத்தியா? அவரு சிங்கம். சிங்கத்தை வேட்டையாடணும்னா வெறும் துப்பாக்கி மட்டும் போதாது, தந்திரமா கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும். அவன் விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க டாடி. அண்ணி, அண்ணி, உங்க நகையெல்லாம் ஏ ரூம்ல வச்சுட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் ஏன் நகை இல்ல தம்பி, உன் பிறந்த நாளைக்காக உங்க அண்ணன் ஸ்பெஷலா செஞ்சது. ஐயோ, இது என்ன சின்ன நகை கடை இங்க இருக்கு? முடிஞ்சா நகை கடையவே தூக்கிட்டு வந்திருப்பாரு, முடியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது மட்டும். இந்தா, என்ன அண்ணி இதெல்லாம் நாடகக்கார மாதிரி. இது உங்க அண்ணனோட ஆர்டர். வேணான்னு சொல்ற தைரியம் உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. ஐயோ, இது வேறயா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திரா. இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க ஓ, தெரியுமா? எல்லா நகை கடை விளம்பரத்திலயும் கழுத்துல கையில கால்ல நகையெல்லாம் போட்டுட்டு ஜொலிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கேன் நானு. மீச மட்டும் வச்சிருந்தா உங்க அண்ணன் மாதிரியே இருப்ப. சிங்கம், சிங்கத்தோட குட்டி. மங்களா, சீக்கிரம் வா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அது வரங்க. சீக்கிரம் நகை எல்லாம் போட்டுட்டு வா, சரியா? எல்லாருக்குமே சொல்லணும், அவங்க எல்லாரும் இங்க வந்து நிக்கணும். ஓய் ரகுவண்ணா, என்ன தம்பி அப்படி வரைச்சு போய் பாக்குறீங்க? அது இந்திரா நடந்து வர்ற ஸ்டைல் இருக்குல்ல, அத பார்த்து நானே ஒரு நிமிஷம் வர்றது அவரா இல்ல நீங்களான்னு நானே குழம்பி போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இதுலடா கலக்கிட்டீங்க போங்க. பாத்தீங்களாடா? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஓ ரகுவண்ணா, வெளியெல்லாம் ரெடியா இருக்கா? மொத்தமும் ரெடியா தான் இருக்கு. போலாம். நான் எதுக்குண்ணா? ஓய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுப்பா. ஜனங்கள்லாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, போய் பாரு. வணக்கம் ஐயா. சாப்பிட்டாங்க ஐயா. கடவுள் உங்களுக்கு 100 ஆயுசு கொடுத்து நல்லா இருக்கணுங்க அண்ணா, அண்ணா,
என்னாச்சு பிரேமிலா, இன்னைக்கு யாரும் வேலைக்கு போலையா? இல்லங்க அண்ணா, உங்க பிறந்த நாளுக்காக எல்லாரும் லீவ் போட்டிருக்கோங்கண்ணா. அண்ணா உங்க ட்ரெஸ் சூப்பர் அண்ணா. தேங்க்யூப்பா. அண்ணா பார்க்க பெரியய்யா மாதிரியே இருக்கீங்க அண்ணா. அண்ணா இருந்தாலும் நகையெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குண்ணா. இப்போதைக்கு இது இருக்கட்டும், அப்புறமா உருக்கி உங்க எல்லா கல்யாணத்துக்கும் தலை செஞ்சு போட்டுறேன். போங்கண்ணா. எங்கடி அது? அது இங்க இருக்குடி. உங்க பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்யூ அம்மா.